தமிழீழ அரசினுடைய ஏனைய பணிகளுக்கு அவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். கையில் 2 விரல் இல்லை, இடது கையில் வந்து ஒரு விரல், கையில் ஒரு விரல் இல்லை. அந்த நீங்க களமுனையில நின்று அந்த வாழ்க்கையில வந்து எப்படி இருந்தது? நீங்க அப்படியாதுன்ட்டு தற்கொலைக்கு போறோம்னாலும் அதெல்லாம் கோலத்தனமான சார். ஏன்டா இப்போ எங்களை இப்போ அவைக்கு ஒரு ஏலாது ஒரு கை கால் இல்லையோ இல்லாட்டி ஒரு கண் இல்லையோ காலத்துல அவங்க வந்து நம்மளோட உயிருக்காக வேண்டி அவங்களோட உயிரை மறந்து களமுனையில நின்றவங்க. ஆனா இன்னைக்கு வந்து நீங்க உயிரோட வேல்யூ தெரியாம சாதாரணமா வந்து ஒரு உயிரை வந்து எங்கட காலங்கள்ல வந்து அந்த நேரம் நாட்டுக்கா மண்ணுக்கா போராட்டத்துக்கு போனாலும் இப்போ அவைந்த காலத்துல அதுவும் இல்லை. 2009க்கு முதல் நாங்கள் இதே மாற்றுத்திறனாளிகள் அதாவது போராளிகளாக அவர்கள் களங்களிலே விழுப்புணடைந்து நவமறை கூடத்துக்கு அவர்கள் அங்கே அனுப்பப்படுவார்கள். வீட்டுக்கு கூட பயனில்லாத அளவுக்கு ஒரு தற்கொலையை வந்து மேற்கொள்ளும் போது தான் வந்து எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. வன்னி என்பது குறுகிய ஒரு நிலப்பரப்பை கொண்டது அல்ல. வன்னி என்பதற்கு பொருள் தீ என்று இருக்கிறது. அப்போ தீயறிந்த தேசத்தில் இருந்து தப்பி பிழைத்தவர்களை ஒருங்கிணைத்து இந்த நிறுவனத்தை உருவாக்கியிருக்கிறோம். 2009க்கு பிறகு வந்து இந்த போராளிகள் மாற்றுத்திறனாளிகள் இறந்து போவதை கண்டு தற்கொலை எதற்குமே வந்து ஒரு முடிவு அல்ல. நாங்கள் போராட்டத்துக்குள் இணைந்து இப்படியான ஒரு களமுனைக்கு போய் ஒரு மிகப்பெரிய சமரை எதிரிப்படையோடு சமர் புரிந்து வீரச்சாவை தழுவுவோம் அல்லது இப்படி காயமடைவோம் என்று நாங்கள் நினைத்தவாறு தான் போகிறோம். வெல்கம் டு ஆர்ஜே பீத் கேஜே. இன்றைக்கி நம்ம நிற்கக்கூடிய பகுதி எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பின்னால் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வந்து வன்னி விழிப்புணர்வோர் சங்கம் அப்படி சொல்லி போட்டிருக்கோம். அதாவது நம்மளுடைய சேனலில் இதுக்கு முன்னாலே வந்து இவங்களை வந்து நாங்கள் பேட்டி கண்டிருக்கிறோம். அதாவது கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய வன்னி விழிப்புணர்வோர் சங்கம் எங்கே இருக்கோ அங்கே தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எதற்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறமா சந்தித்தோம். லாஸ்ட்டாக வந்து எப்போ அவங்களை சந்தித்தோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுடைய வருடம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தினம் இருக்குது, அதாவது வெள்ளை பிரம்பு தினம். ஸோ அந்த நாட்களில் வந்து அவங்களை நாங்கள் சந்திச்சுட்டு போயிருந்தோம். அதற்கு பிற்பாடு வந்து இன்னைக்கு தான் வந்து சந்திக்கிறோம். ஆனால் நாங்கள் முதலாக வந்து சந்தித்தது வந்து இப்போ 2 வருடத்திற்கு முன்னால் வந்து இவங்களையெல்லாம் நாங்கள் மறக்காமல் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சு கொள்ள வேண்டிய முக்கியமானவர்கள் இவங்க வந்து. ஸோ உண்மையிலே வலது குறைந்தவர்கள், அதாவது விசேட தேவையுடையவர்கள் வந்து நம்ம பல பேரால் சொல்லி அழைப்போம். கண் தெரியாதவங்க, வாய் பேச மாட்டாங்க, ஊமை, கை கால் இல்லை அப்படி சொல்லலாம், பல பேரால் நம்ம சொல்லி அழைப்போம். ஆனால் பொதுவாக சொல்ல வேண்டியது வந்து அவங்களோட விசேட தேவையுடையவர்கள். ஸோ விசேட தேவையுடையவர்கள் அவங்களை வந்து தானாகவே வந்து தோன்றல. இவங்க வந்து இவங்களோட வாழ்க்கையில் இடையில் மாற்றப்பட்டவர்கள். பின்பு வந்து இவங்க இதை அப்படியே சரியான ஒரு நிலையில் கொண்டு வரும்போது வந்து பிறவியிலே வந்து விசேட தேவையுடையாக வந்து பிறக்கிறவங்களை வந்து இந்த சங்கத்தோட இணைச்சு கொண்டு இப்போ பயணித்து கொண்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இலங்கையில் நடந்த உள்நாட்டு போர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த உள்நாட்டு போரில் தங்களோட உயிர் மறந்து தங்களுடைய சந்ததிக்காகவும் தங்களுடைய மண்ணிற்காகவும் வந்து போராடி தங்களுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய அங்கங்களை இழந்தவர்களுடைய நிலை இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படி சொல்லி வந்து பல காணொலிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வகையில் அந்த பாதையில் கடந்து வந்தவங்க தான் இன்றைக்கி இங்கே நார்மலாக வந்து கடவுளால் வந்து நல்ல வகையில் படைக்கப்பட்டவங்க, கை காலெல்லாம் நல்லா இருந்து தொழில்துறை எதுவுமே செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த முன்னாள் போராளிகளோட வாழ்க்கை நிலை வந்து இன்றைக்கி எவ்வளோ படியில் வந்து உயர்ந்திருக்கிறது. அதாவது வந்து இவங்க வந்து சுய தொழில்கள், அதாவது கைத்தொழில்கள் பலவும் வந்து செய்து அதை வெளி இடங்களுக்கு வந்துட்டு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது வந்து கைத்தொழில் உற்பத்திகள் செய்து வெளியிடங்களில் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த உற்பத்திக்கு வந்து நம்ம கை கொடுக்குற முகமாக தான் இன்றைக்கி இந்த ஒரு காணொலி அமைய போது. அவங்களுடைய போராட்ட வாழ்க்கையை தாண்டி வந்து இன்னைக்கு ஒரு போராட்டமான வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் எங்களாலையும் சாதிக்க முடியும், நாங்களும் சாதனை படைத்து காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட சேர்த்து கைகோர்த்து நாங்களும் இன்னைக்கு இந்த ஒரு காணொலியில் பயணிக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். இது பல பேருக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கக்கூடிய ஒரு காணொலி. ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் தரம் 6 தொடக்கம் உயர்தரம் வரையான மாணவர்களுக்கான கட்டணமற்ற சங்கீத பயிற்சி, அதாவது இது இலவசமான சங்கீத பயிற்சி ஆரம்பிக்கப்பட உள்ளதால் பதிவுகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படி சொல்லி போர்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து முன்னாடி போட்டிருந்த ஒரு போர்டு, பட் இப்போ வந்து டியூஷன் ஆரம்பிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். சொன்னால் பதிவுகளுக்கான நேரம் திங்கள் முதல் வெள்ளி வரை 9 மணி தொடக்கம் ஈவினிங் வந்து 4 மணி, அதாவது காலையில் 9 மணி தொடக்கம் பின்னேரம் 4 மணி வரைக்கும் வந்து பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து எந்த ஒரு சம்பாத்தியத்தை ஈட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. தங்ககிட்ட இருக்கிற திறமைகளை அடுத்த சந்ததிக்கு வந்து கடத்தி விடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் வந்து இலவசமான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஸோ நீங்களும் இந்த பகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தால் இலவசமான முறையில், அதாவது காசு கொடுத்து பல இடத்த தேடி நீங்கள் சங்கீதத்தை கற்றுக்கொள்கிறவங்களா இருப்பீங்க. இலவசமான முறையில் வந்து இங்கே வந்து சங்கீதத்தை கற்றுக்கொள்ளலாம். காரணம், எங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல இலவசமாக அந்த சங்கீதம்லாம் கற்றுக்கொள்றதுக்கு. அதனால் நாங்கள் அந்த துறையை விட்டு வெளியில் வந்திருந்தோம்.
ஆனால் உங்களுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து இங்கே கிடைக்கப்படுது. ஸோ இங்கே வந்து நீங்கள் பயிற்சிகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ரைட். ஓகே, இங்கே வந்து கண்காணிப்பு கேமராக்கள் எல்லாம் பொருத்தப்பட்டு அவங்களோட பாதுகாப்பிற்காக வேண்டி அங்கங்கே கண்காணிப்பு கேமரா எல்லாம் இருக்குது. அண்ட் இந்த ஒரு கட்டடமைப்பு வந்து புதுசாக கட்டுறாங்க. இதுவும் அவங்களோட வாழ்வாதாரம் நோக்கி ஒரு பக்கங்களில் வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து சுய தொழிலுக்கான அந்த வேலைகள் வந்து அவங்களோட வீடுகளை செய்து அந்த உற்பத்திகளை வந்து விற்பனை செய்கிறதுக்காக வேண்டி சின்ன சின்ன கடைகளை இருக்கிறதுக்காக வேண்டி இந்த பக்கம் வச்சுருக்காங்க. அண்ட் அந்த பக்கம் வந்து நம்ம வந்த உடனே என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே போய் அங்கே அவங்கள சந்தித்து மீட் பண்ணி பேசணும்னு சொன்னால் அந்த கட்டடம் வந்து அங்கே தான் இருக்குது. அது முன்னாலே நம்மளோட காணொலியில் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கேருந்து எல்லாமே தமிழ் தான் முழுக்க பயன்படுத்தியிருப்பாங்க. அதாவது தேநீர் அருந்தகத்திற்கு வந்து உள்ளே வந்து ஒரு பகுதி, அண்ட் அதே மாதிரி வந்து உணவகத்திற்கு வந்து ஒரு பகுதி உள்ளே வந்து அவங்கள்ட்ட, அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்துட்டு இங்கே வந்து இப்போ இன்சார்ஜாக இருக்கக்கூடிய தலைவர்களோ இல்லைன்னு சொன்னால் இப்போ தலைவர்களோ அவங்கள சந்திக்கிறதுக்கான ஒரு மற்ற பகுதி வந்து அப்படி சொல்லி அவங்க தமிழில் தான் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய மற்ற கட்டடங்கள் இங்கே தான் இருக்குது. முக்கியமாக பொது நூலகம், கணினி பயிற்சி, கைத்தொழில் நிலையம், கைத்தொழில் பயிற்சி கொடுக்கறது அப்படி சொல்லி எல்லாமே வந்து இங்கே தான் செப்பரேட்டாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஒரு செக்ஷன், இதில் ஒரு பகுதி தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கக்கூடிய கைத்தொழில்களில் வந்துட்டு மெழுகு உற்பத்தி செய்யக்கூடிய அக்காவோட கைத்தொழில் கூடம் வந்து இதுக்குள்ளே தான் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றின ஒவ்வொரு நிலையமாக வந்து நம்ம முன்னால் காண்பிச்சிருந்த ஒரு காணொலியில் காட்டியிருக்கிறோம். யார் இதை கட்டி கொடுத்தாங்க, எத்தனை ஆண்டு திறக்கப்பட்டது, இதுக்குள்ளே வந்து மற்ற என்னென்ன வேலைப்பாடுகள் செய்கிறாங்க, இனி வந்து ஃபியூச்சரில் என்ன பிளானெல்லாம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க அப்படி சொல்லி சகல விதமான விஷயங்களையும் நாங்கள் வந்து முன்னாலே வந்து காமிச்சிருந்தோம். அக்கா வணக்கம். வணக்கம். அப்படி சுகமாக இருக்கிறீங்களா? இப்போ நல்ல இப்போ கிட்டத்தட்ட மாதங்கள் ஆகிட்டேன்னு லாஸ்ட்டாக வந்து வெள்ளை பிரம்பு தினத்தில் சந்தித்தோம். அதுக்கு வந்து இன்னைக்கு தான் சந்திக்கிறோம். ஓகே, வேலைப்பாடுகள்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. இப்போ நீங்கள் மட்டும் தான் மெழுகு வேலை செய்கிறீங்களா இல்லை வேறு யாராச்சும் வச்சு கூட வேலை செய்கிறீங்களா? இல்லை, நான் தான் செய்கிறேன். நான் செய்கிறேன். கெல்ப்புக்கு வேணும்னா வந்து செய்து தராங்க. கெல்ப்புக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு இது செய்கிறதால எங்களுக்கு ஒரு மெனடிடக்ஸும் பொழுதுபோக்கம் இருக்குது, ரிலாக்ஸாகவும் வந்துருக்கு. ஓகே, ரைட், சூப்பர். ஓகே, ஸோ அக்காவோட தொழில்துறை செய்யக்கூடிய ஒரு பகுதி இவ்வளவு தான். ஸோ ஒரு மனுஷன் சாதிக்கணும் அப்படி சொன்னால் பெரிய ஒரு இடம் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த ஒரு இடத்துக்குள்ள வந்து அக்காவோட தொழிலை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. ஓகே அக்கா, இப்போ இதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் செய்து வச்சுருக்கீங்க? அதாவது இந்த மெழுகில் வந்து என்னென்ன வித்தியாசமான முறையில் செய்து வச்சுருக்கீங்க இப்போதைக்கு? நாங்கள் ஒரு மாடலாக செய்கிறோம். அலரிப்பூ, தாமரைப்பூ, செம்பருத்தம்பூ, ரோசாப்பூ உண்டு. அங்கால நம்பர், பிறந்த நாள் டேட்டுகள், நம்பர்கள் செய்து. ஓகே, அப்போ லாஸ்ட்டாக வந்து இதுதான் உயரம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை அடி அங்குலம் உயரம் இருக்குமா? அது அரை அடி அங்குலம் உயரம் இருக்குமா? அது கிட்டத்தட்ட இதா? ஓ, அப்படி. இது கொஞ்சம் இந்த 200 முழுவரி. இதோட சைஸு இதான் நிறைய அடி அங்குலம். இது ஒரு அடி. இது ஒரு அடி. என்ன லாஸ்ட் வந்து ஒரு அடிக்கு தான் செய்கிறீங்களா? இல்லை, இந்த வச்சுக்க அச்சிங்க இருக்குது. இந்த ரைட். ஓகே, ஒரு வெயிட்டு பார்ப்போமா? வெயிட்டு தான். ஏன்னா இது வந்து அலுமினியமா? அது அலுமினியம் தான். வெயிட்டு தான். ஸோ இதுக்குள்ளே முன்னாலே வந்து நாங்கள் காண்பிச்சிருந்தோம் அவங்க எப்படி செய்கிறாங்க அப்படி சொல்லி. இதுக்குள்ளே வந்து எப்படி என்னென்ன ஸ்டெப்ஸாக செய்வீங்க தானே, படிமுறை? அது என்னென்ன முதலாக செய்வீங்க? அப்படி இதுக்கு முதல்ல என்ன பூசுகிறேன், அதுக்கு பிற்பாடு நூல் கோர்க்கிறது, அதுக்கு பிற்பாடு வீடு அடுப்பில் வச்சு உருக்கி கொஞ்சம் நேரம் தண்ணி கார வச்சு திருப்பி ஊற்றி திருப்பி அச்சோட தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டு திருப்பி எடுத்து அப்படியே கலட்டி கட் பண்ணி எடுக்கிற நூல்களை கட் பண்ணி எடுத்து. ஸோ இதுதான் அதோட படிமுறை. ஓகே, இதுதான் வந்து அதோட ஸ்டெப்ஸ். அப்படி ஸ்டெப்ஸாக செய்கிறது. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து வேண்டணும். இதையும் தாண்டி வேறு என்ன தயாரிப்பெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயே இருக்குது. அந்த அக்காவோட ஃபோட்டோ தான். அக்கா வந்து மேக் பண்ணது அப்படியே. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து தையல் விஷயம் பண்ணுறாங்க. அதே மாதிரி அங்கே வந்துட்டு ஈக்கில் தடி, அதாவது என்ன சொல்கிறாங்க வந்து விளக்கு மாற்று வந்து பண்ணுறது. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து மிக்சர் உற்பத்திகள் சொல்லி வந்து சகலதும் பண்ணுறாங்க. அண்ட் அதை தாண்டி நீங்கள் இந்த பிஸ்கெட்டில் வந்து என்ன கச்சா பிஸ்கெட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா சொல்லி தெரியாது. வந்து அக்கா வந்து அந்த கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அங்கேருந்து வந்து ஹோல்சேலெல்லாம் வந்துட்டு பிஸ்கட்டும் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ வந்து இவங்களும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த உற்பத்திகள்லாம் வேண்டணும் அப்படின்னு சொன்னால்
கான்டாக்ட் நம்பர் இங்கேயே இருக்குது. இது வந்து உங்களோட அலுவலக அஃபிஷியல் நம்பர் வந்து அதில் வந்து ஹேண்ட் ஃபோன் நம்பரும் இருக்குது, லேண்ட் ஃபோன் நம்பரும் இருக்குது, ரெண்டுமே வந்து இருக்குது. ஸோ அவங்களோட அந்த ஒரு நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இங்கேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் மாற்றுத்திறனாளிகளின் திறனும் வாழ்வும் தன்னிறைவான பொருண்மையத்தை நோக்கி அப்படி சொல்லி தான் அந்த தொழிற்பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வழங்கப்பட்டு இப்போ அதாவது தொழில்துறையாக வந்து பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயம், மேலே வாழ்த்தக்கூடியது, வரவேற்கத்தக்கது. நம்மளும் அவங்க கூட கைகோர்த்து இதில் வந்து பயணிக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஓகே, ஸோ வந்து நீங்கள் நேரடியாக வந்து உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில், அதாவது இல்லை 5455 விவேகானந்த நகர், கிளிநொச்சி. தொலைபேசி இலக்கம் வந்துட்டு 0771763 இது அவங்களோட ஹேண்ட் ஃபோன் நம்பர். லேண்ட் ஃபோன் நம்பர் வந்து 02122 இது அவங்களோட லைன் ஃபோன் நம்பர். ஸோ இதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணாலும் வந்து நீங்கள் அவங்களோட தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட இந்த உற்பத்திகள் வந்து வாங்கி கொள்ளலாம். கூடிய அளவிற்கு வந்து மடுமாதா கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிறது வந்து இப்படி ஒரு 4 அடி 3 அடி 2 அடி 2 அடி உயரத்துக்குலாம் வந்து இந்த மெழுகெல்லாம் வச்சு உற்பத்தி செய்து அவங்க வந்து செய்யாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இவங்களுக்கும் வந்து நம்ம வந்து சப்போர்ட் கொடுத்தோம்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. இவங்கள்ட்ட இந்த ஒரு சம்பாத்தியம், இந்த உற்பத்தி மூலம் வர சம்பாத்தியத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி பிறக்கும்போது வந்து விசேடத்தை உடையவங்களாக பிறக்கிறவங்களை வந்து இந்த சங்கத்தோடு இணைச்சு கொண்டு அவங்களுக்கான நிரந்தர வாய்ப்பு செய்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தொழிற்பயிற்சி கொடுத்து அந்த தொழிலை வந்து கண்டினியூ பண்ணுறது, தொடர்ந்து போகிறதுக்காக வேண்டி அவங்களுக்கான தொழில் உபகரணங்களை கொடுத்து அதை வீட்டோட செய்து அந்த உற்பத்திகள் வந்து வெளியிடங்களுக்கு விற்பனை செய்கிறதுக்கு வந்து பல உபயோகமான முறையில் அது பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்களோட பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு நிலையான ஒரு வாய்ப்பு செய்து கொடுக்குறாங்க. அவங்களோட படிப்பிற்கான உதவிகள், அவங்களுக்கான சைக்கிள்கள் வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பல சேவைகளை வந்து செய்து கொண்டு வராங்க. அதை நாங்கள் காண்பிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பூ டிசைன்ஸில் வந்துட்டு இங்கே வந்து தாமரைப்பூ, செவ்வரத்தின் பூ அப்படின்னு சொல்லி மொட்டு மல்லிகை பூ மாதிரிலாம் வந்து பல டிசைன்ஸ். அதே மாதிரி இந்த பெரிசில் வந்துட்டு 1 அடி 1/2 அடி அண்ட் வந்து அதை விட சின்னது வந்து அதே மாதிரி இங்கே வந்து ரோஸ் பூவில் இருந்து அப்படியே இங்கே நம்பர்ஸ் இருக்குது. நம்ம வேட்டைக்காக வேண்டி நம்ம கேக்கில் குத்திக்கொள்ளும் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம். ஸோ அப்படியே வந்து அக்கா வந்து அச்சு பயன்படுத்துவாங்க இல்லையா, ஒரு அச்சு காண்பிச்சிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த இருக்குது பெருசாக பண்ணக்கூடிய அச்சுக்கள் எல்லாமே. சாரி, அங்கேயும் வச்சிருக்கா கவனம். எல்லாம் வெயிட் தான். தாமரைப்பூ, ரோசா பூ, இது நம்பர் காணும் போதும். இப்படி வந்து வச்சு வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் சாதாரணமாக கிடையாது. இது எல்லாமே வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது. இந்த வெயிட்டெல்லாம் தூக்கி நீங்கள் வேலை செய்கிறீங்க தானே. என்ன தம்பி நாங்கள்லாம் வெயிட்டு தூக்காத ஆக்கலான்னு சொல்லி கேட்பீங்க. நீங்கள் தூக்காத வெயிட் இல்லை, நீங்கள் தூக்கணும் வெயிட்டு நாங்கள் தூக்கியிருக்க மாட்டோம், தூக்கலை. ஸோ எப்படி வேறு இதெல்லாம் வந்து அலுமினியங்கள் தான் வந்து, ஆனாலும் கொஞ்சம் வெயிட்டான அலுமினியம். ஓகே, ஸோ இவ்வளோ வந்து இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசும்போது உங்களுக்கு கிளியராக விளங்காது. ஸோ அதனால் வந்து அக்காவோட வாழ்க்கை வரலாறுகள் கடந்து வந்ததுகளை வந்து நார்மலாக நான் வந்து கேட்டு அண்டு மற்ற இந்த வன்னி விழிப்புணர்வு சங்கத்தில் இவங்க எப்போ இணைஞ்சு கொண்டாங்க, இணைஞ்சதுலேருந்து இவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டது, இவங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடியவங்களோட வாழ்க்கைகள் எப்படி இருக்குது, அவங்க என்ன கமாண்டெல்லாம் வந்து இவங்க கிட்ட சொல்கிறாங்க, பகிர்ந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி பலதையும் வந்து ஒரு நிழலான ஒரு இடத்துல இருந்து நம்ம பேசலாம் வெளியில். ஓகே, கிட்டத்தட்ட எத்தனை பேர் அக்கா இங்கே வந்து இருக்கிறாங்க மொத்தம்? இப்போ முதல்ல வந்து எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட சேனலில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு வந்து இணைஞ்சு கொண்டிருக்காங்க தனி புதுசாக என்ன? இப்போ வந்து இருக்கிற பேர் வந்து 15 பேருக்கிட்ட இருக்கிறோம். 15 பேர்கிட்ட வந்து இருக்கிறீங்க. நல்ல விஷயம். இப்போ அவங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து கல்வி செயற்பாட்டு அளவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே செய்து கொடுக்குறீங்க. நல்லது. இப்போ இங்கே வந்து மியூசிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? அது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ போய்கொண்டிருக்கு மியூசிக். அது அப்படி அதுக்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு பொறுப்பானால் அதில் நிற்கிறாரு தேவராஜன் தான். ஓகே, அவர் கூட நம்ம அப்புறமா நடந்து கொண்டிருக்குது. நடந்து கொண்டிருக்கேன். அப்படியே நடத்துவாங்க. சூப்பர். ஓகே, நம்ம அப்படியே பார்க்கலாமாண்டு. அண்ட் உங்களுடைய வாழ்க்கையை சொல்லுங்கள். நீங்கள் வன்னி விழிப்புணர்வு ஒரு சங்கத்தில் வந்து எப்போ இணைஞ்சு கொண்டீங்க? இணைஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு? நான் முதல் எல்டஸ்கோமில் இருந்தேன். நான் நினைவில் எல்டஸ்கோமில் இருந்து பிறகு ஒரு
இங்கே உருத்திரபுரத்தில் சிவனருள் பற்றி என்ற ஒரு கொம்பனி கொண்டு இயங்கினது ஒரு கொம்பனி. அதில் போய் அந்த லேவில்கள் ஒட்டி நான் அந்த அரிசிமாக்கள் பைப் பண்ண அப்படி லேவில் ஒட்டி கொண்டு இருந்தேன். பிறகு அங்கே கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு அந்த அந்த அப்படி வேலை செஞ்சு லேவில் ஒட்டி கொண்டு கேட்கல. அந்த சிஸ்டம் இல்லாதால நான் மறுபடியும் இங்கே விழிப்புல நெட்வொர்க் சங்கத்துக்கு வந்தேன். நான் விழிப்புல நெட்வொர்க் சங்கத்துக்கு வந்தாப்புல எனக்கு நிறைய ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலும் ஒரு இந்த கவனிப்பு பராமரிப்பில் இருந்து எனக்கு நான் உண்மையிலே எங்களோட வீடு வழி இருந்தால் கூட எனக்கு அப்படி ஒரு சலுகை கிடைக்காது. இங்கே வந்து மருத்துவத்தில் இருந்து எனக்கு 3 நேர சாப்பாடு, இருப்பிடம், அடைக்கலம் எல்லாமே தந்து நல்ல வடிவாக தான் பார்க்கணும். போக்குவரத்துலாம் ஓகே எனக்கு இங்கே. அதே நேரம் எங்களுக்கண்டு சகல ஆதரவு இது பட்ஜெட்டு சகலதும் இருக்குது. உடைமைக்கு காசும் சரி, பட்ஜெட் காசு சகலதும் இருக்குது. அப்போ அப்படியே எங்களுக்கு அப்போ நான் இங்கே வந்து நல்ல சாப்பாடு, நல்ல பராமரிப்பு, நல்ல இடம், நல்ல பொறுப்பானண்டு கந்தரியாத அண்ணாக்கெல்லாம் நல்லபடி நடத்தி எல்லாரையும் பராமரித்து நல்ல முறையில் எல்லாத்தையும் கொண்டு நடத்தி கொண்டிருக்கணும். இது இன்றைக்கும் இப்படியே சந்தோஷமாக கொண்டு நடத்தி நாங்களும் இப்போ எங்களோட பொறுப்பான அண்ணாக்களுக்கு ஒத்துழைச்சு நல்லபடியாக இந்த விழிப்புல நெட்வொர்க் சங்கம் இப்படியே நல்லபடி இயங்க நான் எங்களுக்கு அப்படியே இருக்கணுமென்று ஒரு ஆசையும் சந்தோஷம். இன்றைக்கு நல்லபடியாகட்டும், கடவுளின் ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக சந்தோஷமாக இருப்போம் எல்லாரும். கண்டிப்பாக அதான் நாங்களும் வந்து ப்ரேயர் பண்ணிக்கொள்கிறோம். ஓகே, உண்மையில் இப்போ வந்து பிறக்கும்போது விசேடத்தை உடைய உங்களை வந்து இங்கே இதில் இணைச்சி கொள்கிறீங்க. ஆனால் உண்மையில் நீங்கள் வந்து கடந்து வந்த பாதைகள் வந்து வேறு. அதாவது எப்படி சொல்கிற உங்களோட வாழ்க்கையில் வந்து எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, விவரிக்க முடியாது. அந்த நீங்கள் களமுனையில் நின்று அந்த வாழ்க்கையில் வந்து எப்படி இருந்தது? நீங்கள் உங்களோட வாழ்க்கை நான் மற்றாக்கள் மாதிரி சந்தோஷமாக வாழணும்னு சொல்லியெல்லாம் எதிர்பார்க்கலையா நீங்கள்? எனக்கு என்னென்னா அந்த ஆடம்பரம் அப்படி என்று எனக்கு அதெல்லாம் பெருசாக விருப்பம் இல்லை. நாங்கள் இருக்கும் வரையும் சந்தோஷமாக வருத்தம் இல்லால் நாங்கள் சந்தோஷமாக இருந்துட்டாலும் இல்லாமல் ஓகே எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தான் நாங்கள் வேண்டிக்கலாம். எங்களுக்கு இந்த ஆடம்பரம் மட்டும் தேவையில்லை. இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்றதான் எங்களோட விருப்பம். ஓகே, உண்மையில் போராட்ட காலத்தில் இணைஞ்சு எத்தனை வருஷம் உங்களோட பயணம் இருந்தது? அது போராட்டத்தில் எத்தனை வருஷம் பயணிச்சிங்க? நான் 98 இருந்து 2009 மட்டும். 2009 வெண்புற அமைப்பில் இருந்தீங்களா? பிறகு அந்த அடிபட்டத்துக்கு பிறகு அடிபட்டு பிறந்து கடைசியில் இங்கே 1.5 வருஷம் சிறைச்சாலை. சிறையிலையும் இருந்தீங்களா? பம்பு மாடுவில் 1 வருஷம் இருந்தது. அப்புறம் அங்கால வச்சு அப்புறம் அந்த ஊனமுற்ற நாளுக்கு ரிலீஸ் ஆக்கி விட்டவன். ரைட். ஏன் நாங்கள் அவங்களோட பழைய வாழ்க்கையை துருவி கேட்குறோம் அப்படி சொல்லி நீங்கள் கோவப்படாதீங்க. என்ன சொன்னால் வயசில் மூத்தவங்களுக்கெல்லாம் வந்து இவங்களோட வாழ்க்கை வரலாறுகள் தெரியும். ஆனால் எங்களோட வயசில் இருக்கிற இப்போ இருக்கக்கூடிய சமுதாயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களாம் யார், இவங்களுக்கெல்லாம் எதுக்கு நாங்கள் மதிப்பளிக்கணும் அப்படி சொல்லி ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் சல்யூட் பண்ணியும் ஆகணும். என்ன சொன்னால் அவங்களோட வாழ்க்கை மாதிரி நம்மளுக்காக ஒரு காலத்தில் வாழ்ந்தவங்க அப்படிங்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு சமுதாயம் எங்களுடைய வயசில் இருக்கக்கூடிய பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திரைத்தூளி, அதாவது எப்படி சொல்கிற திரைக்கு பின்னால் ஓடுறது அப்படி இப்படி சொல்லி மற்ற துறையில் தங்களுடைய வாழ்க்கையை வந்து நகர்த்தி கொண்டிருக்கிறாங்க. அது வந்து காலத்தின் கட்டாயம். நம்ம வந்து போகாட்டியும் காலம் வந்து நம்மளை அதுக்குள்ளால் இழுத்து போகுது அப்படின்னாலும் ஆனாலும் இவங்களை வந்து நம்ம மறவாமல் இருக்கணும். கண்டிப்பாக அதுதான் மிக முக்கியமானது ஒன்று. அதோடு சேர்த்து வந்து அரசியலையும் வந்து கற்றுக்கொண்டு இருக்கணும். என்ன சொன்னால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கான உரிமைகளை நம்ம வென்றெடுக்கணும் அப்படி சொன்னால் அரசியல் ஊடாக வந்து வென்றெடுக்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய சமுதாயம் மற்ற துறைகளில் வந்து உங்களுடைய கவனத்தை செலுத்துறதோடு சேர்த்து நீங்கள் வந்து இவங்களையும் வந்து இவங்களுடைய வரலாறுகளையும் வந்து மறக்காமல் அதை கற்றுக்கொள்ளுங்க. இவங்களுக்கு மதிப்பளிக்க மறவாதீங்க. அண்டு வெளியில் எவ்வளோ பெரிய இயந்திரங்களை பயன்படுத்தி எவ்வளோ உற்பத்திகள் செய்கிறவங்களுக்கு வந்து மதிப்பளிக்கிற நீங்கள் இவங்களோட கைத்தொழிலுக்கு வந்து மதிப்பளிங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் ஒரு காணொலி வந்து நான் உங்களுக்காக காண்பிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி வந்து இங்கே மெழுகுத்திரி உற்பத்திகளை அதை தாண்டி வந்து மற்ற உற்பத்திகளெல்லாம் வந்து வேண்ட போகிறீங்க அப்படி சொன்னால் வந்து நாங்கள் சொன்ன அது கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அந்த தொடர்பு இலக்கங்களுக்கு வந்து அக்காவோட தொழிலுக்கு வந்து நீங்கள் வந்து கை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு மாதமும் வந்து உங்களுக்கு வெளியில் ஆக்கள் வேண்டி போகிறாங்களா?
ஒவ்வொரு மாதம் இது நாங்கள் கிறிஸ்டியன்ஸ் தானே சேர்ச்சுக்கு போக்குல கேட்டால் கொண்டே கொடுக்குறது கொண்டு கொடுக்குறது மற்ற மாவீர நாளுகள் அப்படி மாவீர நாளுக்குள்ள வந்து விளக்கேத்துறதுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராங்களுக்கு வந்து அனுப்பி நம்மளுக்கு ஓகே. இப்போ அந்த வலது கையிலையா வந்து ரெண்டு கையிலையும் விரல்கள் பறி போயிருக்கு. அப்போ பிடிச்சி மடக்கி வேலை செய்யறதுக்குலாம் ஓகேவா இருக்கா உங்களுக்கு? அது அப்படி செய்து பழகிட்டு எல்லாம் எங்களோட முயற்சி தான். நாங்கள் ஏழாண்டு இருந்தா இப்போ எங்களுக்கு ஒன்றுமே சரி எங்களை வளப்படுத்த அதெல்லாம் எங்களோட முயற்சி தான். எங்களோட முயற்சியால தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம். ஸோ முயற்சின்றது வேணும். அதாவது அவங்களோட வாழ்க்கை நாங்கள் சந்தோஷமா இன்றைக்கும் எந்த வேலையும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஆனால் போராட்டமான வாழ்க்கை தான். அப்பயும் போராடினீங்க, இப்பயும் வாழ்க்கையோட வந்து போராடி கொண்டிருக்கிறீங்க. அது வந்து மேலே வாழ்க்கையில் வந்து வாழ்க்கைன்றது போராட்டம் தான். போராட்டத்திற்கு மத்தியில் தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு முன்மாதிரியாக வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த கையில் வந்து இப்போ 3 விரல், ஏன்னா அதில் 3 விரல் இருக்குது, இதில் 4 விரல். வலது கையில் 2 விரல் இல்லை, இடது கையில் வந்து 1 விரல். இடது கையில் 1 விரல் இல்லை. ஆனாலும் பாருங்க, நிறைய பேர் வந்து உங்களுக்கு உடம்புல எல்லா அங்கங்களும் இருந்து செயற்படக்கூடிய நிலையில இருந்து சோம்பேறித்தனமாக எத்தனை பேர் முடங்கி கிடக்குறீங்க. ஆனால் இவங்க வந்து அங்கங்களை இழந்தாலும் தைரியமாக வந்து வாழ்க்கையோட போராடி கொண்டு இந்த தொழில்துறைகள்லாம் செய்து கொண்டிருக்காங்க. ஸோ இவங்களோட வாழ்க்கையை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அது சொல்லிட்டு அக்காவுக்கு வந்து ஒரு காலம் இல்லை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதை தாண்டி இப்போல்லாம் வந்து நிறைய இளம் சமுதாயம் லவ் ஃபெயிலியர், அதாவது காதலில் தோல்விட்டுன்னு சொல்லி அதெல்லாம் என்னன்னே சொல்லி தெரியாது. அதுக்காக வேண்டியெல்லாம் வந்து சூசைட். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் வந்து காதல் தோல்வியை தாண்டி மற்ற சில பிரச்சனையால் டிப்ரெஷன் ஆகி தற்கொலையெல்லாம் வந்து முயற்சித்து நிறைய பேர் வந்து இப்போ இறந்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது உங்களோட வாழ்க்கையில் உங்களோட உயிரை வந்து படைக்கப்பட்டது, அந்த உயிரை வந்து எடுக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கே கிடையாது. நீங்களே வந்து அந்த உயிரை வந்து எடுத்துக்கொள்கிறீங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தாச்சும் நீங்கள் தெரிந்துங்க. இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறவங்களே வாழும்போது உங்களுக்கு காதல் தோல்வி, உங்களால் அதை செய்ய முடியல இதை செய்ய முடியும் சொல்லி தற்கொலை முயற்சி எடுக்கிறது வந்து உங்களுக்கு எதற்குமான ஒரு சொல்யூஷன் கிடையாது. அதாவது எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கி கண் இல்லாமல், கால் இல்லாமல், கிட்னி இல்லாமலாம் இருக்கிறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் இறக்க போகிறீங்கன்னு சொன்னால் நான் கோபத்தில் வந்து சொல்லலை, இந்த என்னோட மன ஆதங்கத்தில் சொல்கிறேன். உடல் தானமாச்சு செஞ்சுட்டு நீங்கள் இறக்குறது வந்து பாருங்களேன், இறக்கல் அப்படி சொல்ல வரல. ஏண்டா அநியாயமாக வந்து உங்களோட உயிர்களை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து மட்டக்களப்பு கல்லடியில் நடந்த கூட வந்து நான் சுட்டி காட்டுறேன். அதே மாதிரி இப்போ வடமாகாணத்துலேயும் வந்து நடந்த ஒரு சில தற்கொலைகளை வந்து நான் சுட்டி காட்டுறேன். தயவுசெய்து இப்போ இருக்கக்கூடிய இளம் சமுதாயம் வந்து உயிரோட வேல்யூ தெரியாமல் வந்து அதெல்லாம் பண்ணாதீங்க. ஒரு காலத்தில் அவங்க வந்து நம்மளோட உயிருக்காக வேண்டி அவங்களோட உயிரை மறந்து களமுனையில் நின்றவங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் உயிரோட வேல்யூ தெரியாமல் சாதாரணமாக வந்து ஒரு உயிரை வந்து விட்டு திறந்துட்டு வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கும் வந்துட்டு மன கஷ்டங்களை வந்து கொடுத்துட்டு போகிறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து வேண்டவே வேண்டாம். சரிங்க, இப்போ வந்து நிறைய இளம் பிள்ளைகள் வந்து தற்கொலை செய்கிறாங்க தானே. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களா? என்னன்னு சொன்ன அவன் நல்ல வடிவா இப்போ அவன் வயசுக்கும் அவன் காலங்களுக்கும் இப்போ ஒரு நல்ல நல்ல கல்வி திட்டங்கள் எல்லாம் இருக்கு. எத்தனையோ விதமான கிளாஸுகள் எல்லாம் படிக்கலாம். அவன் இருக்கு படித்து அவங்களோட அம்மா அப்பா எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பினம் தானே பிள்ளைகள. அப்போ இவங்க வந்து இப்படி ஒரு பிரச்சனையில் இப்படி அவங்க நாங்கள் இப்படி என்ன மறந்து குடிக்கணுமோ தூக்கு போடணுமோண்டு சாயக்கெல்லாம் அவங்களோட அம்மா அப்பா கஷ்டப்பட்டதை நச்சினோம்னால் அவைக்கு மனமும் மாறணும். அதே நேரம் அதே சிந்தனையில் மைண்டில் இருக்காமல் அவை இன்னும் இந்த ஒரு ஒரு கம்ப்யூட்டர் படிப்போ இல்லாட்டின்னு ஒரு ஏலோ மனமாக வச்சு அந்த அம்மா அப்பா பட்ட கஷ்டங்களை நினச்சி படித்து அவை தங்களோட எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு சிட்டியை பெற்றுக்கொள்ளலாம், நல்ல ஒரு இதாகலாம். ஆனால் இப்போத்தி பிள்ளையில கவலை தான். ஒரு செய்திகளையும் பார்க்கக்குள்ள இப்போ ஆக்சிடென்ட் வேறு விஷயம், அதுவுமே சில பிரச்சனை இருக்குத்தான். இப்போ அவையலால் இப்போ முடியாதுன்ட்டு தற்கொலைக்கு போகிறோம்னாலும் அதெல்லாம் கோலத்தனமான ஏன்டா இப்போ எங்களை இப்போ அவைக்கு ஒரு ஏலாதோ ஒரு கைகால் இல்லையோ இல்லாட்டி ஒரு கண் இல்லையோ, இன்றைக்கு கைகாலில் கண் இல்லாதவங்களே வந்த ஒரு நல்ல அர்ப்பணிப்போட எவ்வளவோ கட்டித்தனமாக செயற்பட்டு தங்கள் வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து இப்படியெல்லாம் இருக்கணும். அப்போ அவையும் எவ்வளவோ யோசிச்சு இந்த இப்படியான முடிவுகள் எடுக்காமல் அவங்கள அம்மா அப்பாவை யோசிச்சு நல்லா அவன் எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துடலாம். இப்படி முடிவு எடுக்கக்கூடாது. எங்கட காலங்களில் வந்து அந்த நேரம் நாட்டுக்கா மண்ணுக்கா போராட்டத்துக்கு போனாலும் இப்போ அவன் காலத்தில் அதுவும் இல்லை. அப்போ இவே என்ன செய்யலாம், நல்ல வடிவாக வாழலாம், நல்ல வடிவாக வாழலாம். என்னன்னு சொன்னால் இப்போ என்ன தம்பி வயசு கட்டுப்பாடும் இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ சின்னனிலே சும்மா போய் ஏதோ ஒரு காதலண்டு இறங்கிட்டு அதுக்குள்ள பிரச்சனை வந்தாலும்
அவையிலே அறியாமல் தூக்கு போட மனவிரத்திப்படுறதா அந்த மைண்டே இருக்காதபடிக்கு எங்களால் சாதிக்க முடியும். இயலாத ஆக்கள் இப்படி எங்களை போல ஆக்கள் இப்படி இருக்கக்குள்ள நாங்களே நிவாரணம் பண்ண அதை பற்றி பிள்ளையெல்லாம் சிந்திக்கணும் கண்டிப்பாக. ஸோ வந்து யோசிச்சு அதுதான் நான் இவங்களுடைய வாழ்க்கையை வந்து காட்டுறேன். இவங்களாலே வந்து தைரியமாக வந்து இந்த வாழ்க்கையை வாழ முடியுதுன்னு சொன்னால் உங்களால் எல்லாம் ஏன் வாழ முடியாது என்ன சொன்னால், நான் ரீசெண்டாக நிறைய இளம் சமுதாயத்தை இளம் பிள்ளைகள் ஆணோ சரி பெண்ணோ சரி அவங்களுடைய தற்கொலைகள் வந்து பார்த்துக்கொண்டு நாங்கள் ஒரு சில வீடியோக்களை மட்டும் போட்டு விட்டு நாங்கள் கடந்து போகிறது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த தற்கொலைகளை பற்றி எதுவுமே வந்து பேசலை. ஏன்டா பேசி வந்து இந்த சமுதாயத்துக்கு புரிகிற மாதிரியே வந்து இல்லை. ஆனால் இவங்களே வந்து உதாரணமாக காட்டி அவங்களோட வாழ்க்கையை வந்து நெறிப்படுத்தலாம்னு சொல்லிடுறதுக்காக வேண்டி தான் இன்றைக்கி அவங்கள்ட்ட இந்த ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தேன். ரொம்ப நன்றி அக்கா. அக்கா சொன்ன மாதிரி தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு வந்து வாழ்கிறதுக்கு சுதந்திரமான வாழ்க்கை முறை எவ்வளவோ இருக்குது. ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து வெளியில் போகிறதுன்னு சொன்னாலும் வந்து இப்போ அந்த பக்கம் வந்து குண்டு சத்தம் இந்த பக்கம் வெடிச்சத்தம் அப்படி சொல்லி தான் பாய்பட்டாங்க வந்து. ஆனாலும் அந்த வாழ்க்கையெல்லாம் கடந்து இவ்வளோ தூரம் அவங்க சாதிச்சு ஒரு வீரமங்கியாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இப்போ இருக்கக்கூடிய சமுதாயம் தயவு செய்து தற்கொலை என்றது ஒன்றை வந்து விட்டேறிங்க. அதுக்கான வழிமுறைகள் வேறு முறைகள் இருக்குது. ஸோ நீங்கள் வேறு விஷயங்கள் வந்து தோல்வி விட்டுறீங்கன்னா சொன்னால் அதுலேருந்து விடுபடுறதுக்கான எவ்வளோ வழிமுறைகள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதன் மூலம் வந்து என்ன சொன்னால் உங்களால் நீங்கள் செய்கிற அந்த தவறுகளால் கண்ணீர் சிந்த போகிறது உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை உங்களோட கூட பிறந்த சகோதரங்கள். அவங்கள வந்து சமுதாயம் 4 விதமாக வந்து பேசும். நீங்கள் செய்கிற தவறுனால் நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு தற்கொலை என்ற பேரில் வந்துட்டு உங்களோட உயிரை மாற்றிட்டு போயிடுவீங்க. ஆனால் அதுக்கு பின்னால் வருந்தக்கூடியது வந்து உங்களோட ஃபேமிலி. ஸோ இது எல்லாத்தையும் கடந்து வர வேண்டியதுதான் போராட்டமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை கடந்து வாங்க. முதல்ல வணக்கம். வணக்கம். கடைசியாக வந்து அண்ணாவை நாங்கள் வெள்ளைப்பிரம்பு தினத்தில் சந்தித்தோம். அதுக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு தான் சந்திக்கிறோம். கிட்டத்தட்ட எங்களோட ஒரு பயணம் அண்ணாக்களை சந்தித்து வந்து 2 வருஷம் ஆகிட்டுதுன்னு. ஆமாம், 2 வருஷத்துக்கு முதல்ல வந்து சந்தித்தோம். உண்மையில் நாங்கள் எத்தனையோ பேரை வந்து சந்திச்சிருக்கோம், எத்தனையோ ஆசிரமங்களுக்கும் சென்றிருக்கிறோம், எத்தனையோ சங்கத்தையும் வந்து பார்த்துருக்கோம். அந்த வகையில் உண்மையில் வன்னி விழிப்புணர்வு சங்கம் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சொன்னால் அவங்களோட ஒரு கொள்கைகளும் அவங்கள அந்த அந்த வழி நடத்துகைகளும் எல்லாம் அவங்களோட ஆளுமைகள் எல்லாமே வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதனால் இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் அவங்களோட தொடர்பில் இருக்கிறோம். நாங்கள் சரிங்கண்ணா, இப்போ வாழ்க்கையில் அப்படி போய்கிட்டு இருக்கோம். உங்களோட வாழ்க்கை நல்லா போகுது, பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் நீங்கள் 2 ஆண்டு எங்களை சந்திச்சென்றாலும் உண்மையில் திரும்ப எங்களை தேடி வாராக்களில் நீங்கள்லாம் உண்மையில் தேடி வாரது. இந்த ஊடகம் என்ற அல்லது சமூக வலைத்தளம் என்று பார்த்தால் நாங்கள் அழைக்காமலே வாராக்கள் நீங்கள் தான், அதை நாங்கள் உறுதியாக சொல்லலாம். கண்டிப்பாக என்ன சொன்னால் உங்கள்கிட்ட இந்த வாழ்க்கை பயணங்கள் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உங்களுக்கு தெரியும், டித்வா புயல் இது வந்தது. அந்த புயலுக்கு பிற்பாடு வந்து அவங்க நிறைய நிவாரணங்களும் கொடுத்துருக்காங்க. அதே வகையில் மட்டக்களப்பு பக்கம் வந்திருக்காங்க, எங்களுக்கு தெரியலை, பிற்பாடு தான் நமக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ அந்த வகையில் அதை பற்றி கேட்கணும்னு சொன்னால் புயலுக்கு அப்புறமா வந்து எந்தெந்த பகுதிகளெலாம் வந்து நிவாரணம் கொடுத்தீங்க? உண்மையில் நாங்கள் ஒரு வன்னி விழிப்புணர்வு சங்கம் பார்வையிட்ட மக்களை கொண்டிருந்தாலும் எங்களோட மக்களை தாண்டி சமூகத்தில் ஒரு நெருக்கடி நிலைமை உருவாகுதுன்னு சொன்னால் அதுக்கான எங்களுடைய பணியை நாங்கள் செய்கிறது வளமை. அப்போ ஒவ்வொரு புயல் மழை அல்லது ஏதாவது இடர்காலம் வருகின்ற பொழுது அந்த திட்டத்தை எங்களுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் எங்களை தொடர்பு கொள்வார்கள், நாங்களும் அவர்களை தொடர்பு கொள்வோம். அதனூடாக ஒரு செயல்பாட்டை முன்னெடுக்கிறாங்க. இந்த 11ஆம் மாதம் நடந்த இந்த பேரிடர் வந்து ஒரு மிக நெருக்கடியான பேரிடர், இலங்கை முழுக்க ஏற்பட்ட பேரிடர். எங்களோட தாயக பகுதியிலே நாங்கள் உண்மையிலே எங்களுடைய பார்வையற்ற மக்கள் இருக்கின்ற அனைத்து இடங்களிலும் வடகிழக்கில் குறிப்பாக நாங்கள் சொல்லப்போனால் மக்களுக்காக நாங்கள் செய்த பணி மன்னார், முழங்காவில், வெள்ளாங்குளம் போன்ற இடங்களிலும் வடக்கிலே. கிழக்குக்கு போயிருந்த நாங்கள் கிழக்கில் நாங்கள் வாழைச்சேனை, கிரான், சித்தாண்டி, மற்றது பவுனதீவு, அம்பலாந்துறை போன்ற பல இடங்களிலே நாங்கள் இந்த மாற்றுத்திறனாளிகளையும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களையும் எங்களால் செய்யக்கூடிய தொகைகளை ஒருங்கிணைத்து அவர்களுக்கான இடைக்கால அந்த உலருணவு பணியை வழங்கியிருந்த நாங்கள். அந்த மக்களும் அந்த மாற்றுத்திறனாளிகளும் எங்களை நல்லபடியாக எங்களை கவனித்தார்கள், வரவேற்றார்கள். நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் போன இடங்களில் அவர்களுடைய கதைகளை கேட்டறிந்தோம். தாங்கள் கிழக்கிலே ஒருங்கிணைந்து செயல்படுவதாக, அதாவது மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தப்பட்டில் நாங்கள் எங்களுடைய வேண்டுகோளையும் வைத்தோம். வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாற்றுத்திறனாளிகளினுடைய வலையமைப்பை நாங்கள் உருவாக்குவதனுடைய முக்கியத்துவத்தையும் நாங்கள் அவர்களுக்கு வலியுறுத்தி இருந்தோம். அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எதிர்காலத்திலே அப்படி ஒரு வலையமைப்பை உருவாக்கி இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய பொது தேவைகளை அல்லது பொது உரிமைகளை பெறுவதற்கு தாங்களும் ஒத்துழைப்பதாக எங்களுக்கு
எங்களோடு கருத்தினை பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. அந்த இந்த இடர்காலத்தை பயன்படுத்தி நாங்கள் அவர்களை சந்தித்தோம். அது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயம், வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். என்ன சொன்னால் இங்கே எல்லாருமே தனிநபர்களை வந்து எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கவுங்களோட வாழ்க்கை அவங்கவுங்க சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி ஒரு ட்ரக்கில் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே மற்றவங்களோட வாழ்க்கையை வந்து யாருமே வந்து பெரும்பாலாக வந்து யோசிக்கிறது கிடையாது. ஆனால் உண்மையிலே இவங்களுடைய உரிமைகளை வந்து இவங்க வென்றெடுத்தாக வேண்டும். அதாவது உண்மையிலே விசேட தேவை உடையர்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சுதந்திரம் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து மீட்டெடுத்து அதனூடாக வந்து அவங்க பயணிக்கணும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக இருக்கக்கூடிய மற்றவங்களாம் வந்து அதுக்கு முன்னிக்கிறது கிடையாது. அவங்களுடைய வழிகளையும் அவங்களோட வேதனைகளும் அவங்க இந்த உலகத்துக்கு எடுத்துரைச்சு தான் வந்து அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ஒரு வன்னி நிலப்பரப்பு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 3 மாவட்டங்களை உள்ளடக்கக்கூடிய ஒரு பகுதி. அதாவது வந்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களை வந்து உள்ளடக்கின பகுதி தான் வந்து வன்னி நிலப்பரப்பாக வந்து இருந்தது. ஸோ வன்னிக்காடுன்றது வந்து உங்களுக்கு தெரியும் இவ்வளோ முக்கியமானது ஒன்றுன்னு சொல்லி. ஸோ இங்கேருந்து இவங்க ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் இன்றைக்கி மாகாணம் கடந்து, அதாவது வட மாகாணம் கடந்து கிழக்கு மாகாணத்திலையும் வந்து இப்போ பதிவு செய்யப்பட்டிருக்குது. அங்கேயும் போய் தங்களுடைய சேவைகளை செய்திருக்காங்க. இனி ஃபியூச்சரில் வந்து கிழக்கு மாகாணத்திலையும் வந்து விசேடத்தை உடையவர்கள் வந்து உள்ளடக்கி இதை வந்து பெரிதாக கொண்டு போகிற ஒரு அளவில் இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் விஷ் பண்ணிக்கொள்கிறோம் அண்ட் ப்ரேயர் பண்ணிக்கொள்கிறோம். உங்களுடைய இந்த ஒரு நல்ல எண்ணங்கள், இந்த ஒரு நல்ல ஒரு கொள்கை பரப்புவது வந்து நல்லபடியாக வந்து வெளியில் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய சுதந்திரத்திற்கு வந்து நீங்கள் போராடி கொண்டிருக்கீங்க. போராட்டம் பண்ணது வந்து உங்களோட வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குது. நீங்கள் அன்னைக்கு ஒரு வகையில் வந்து போராடினீங்க அண்ட் இன்றைக்கும் வந்து போராடுறீங்க. ஆனால் அது வந்து சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக வந்து போராடி கொண்டு தான் இருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்த வந்து சாலிட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸோ இந்த ஒரு எண்ணம் நீங்கள் வந்து போராட்ட காலத்தை வந்து விட்டு வெளியேறி வந்ததுக்கு அப்புறமா வந்து அதில் இருந்தவங்க வந்து அதாவது தோற்றம் என்ற ஒரு எண்ணங்களை வந்து தாண்டி, அதாவது தாங்கள் வந்து தாழ்மனப்பாங்க தங்களுக்குள்ளே உருவாக்கி கொள்ளாமல் வாழ்க்கையில் தங்களாலே வந்து சாதிக்க முடியும் என்கிற ஒரு எண்ணத்தோட வளரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது ஆரம்பிச்சிங்க. ஏன்னா ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பயணித்து கொண்டிருக்கிறீங்க. ஆரம்பத்தில் நீங்கள் போராட்ட களத்தில் வந்து அங்கங்களை இழந்தவங்களை உள்ளடக்கி ஆரம்பிச்சிருந்தாலும் இப்போ பிறவியிலேயே வந்து மாற்றுத்திறனாளியாக வந்து பிறந்தவங்களை வந்து இணைச்சி கொண்டு பயணிக்கிறீங்க. ஸோ இப்போ உங்கள் கூட இணைஞ்சவங்க வந்து என்ன தங்களோட கருத்துக்களை வந்து உங்கள்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறாங்க இதில் இணைஞ்சதுக்கு அப்புறமா? நல்லம். உண்மையில் நீங்கள் சொன்னது மாதிரி 2009க்கு முதல் நாங்கள் இதே மாற்றுத்திறனாளிகள், இதே அதாவது போராளிகளாக அவர்கள் களங்களிலே விழுப்புணடைந்து நவமறை கூடத்துக்கு அவர்கள் அங்கே அனுப்பப்படுவார்கள். அங்கே அவர்கள் தங்களுக்கு ஏற்ற வகையிலே கல்விகளை கற்று தேவையான துறைகளை தேர்ந்தெடுத்து இந்த தமிழீழ அரசினுடைய ஏனைய பணிகளுக்கு அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொள்வார்கள். அந்த பணி, ஆனால் அந்த பணியில் தான் அதுதான் எங்களுடைய அடிப்படை. அந்த பணியிலே எங்களை வளர்த்த அந்த விதம் இன்று வரை எங்களுக்கு கை கொடுக்கிறது. இன்றும் நாங்கள் 2009க்கு பிறகு வந்து இந்த போராளிகள் மாற்றுத்திறனாளிகள் இறந்து போவதை கண்டு அவர்களுக்காக ஒரு நிறுவனத்தை தொடங்கி நாங்கள் அதனூடாக பழைய செயல்பாட்டை, அதாவது ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய செயல்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த நிறுவனத்தை உருவாக்கினோம். வன்னி விழிப்புலனற்றோர் சங்கம். வன்னி என்பது குறுகிய ஒரு நிலப்பரப்பை கொண்டது அல்ல. வன்னி என்பதற்கு பொருள் தீ என்று இருக்கிறது. அப்போ தீயறிந்த தேசத்தில் இருந்து தப்பி பிழைத்தவர்களை ஒருங்கிணைத்து இந்த நிறுவனத்தை உருவாக்கியிருக்கிறோம். அப்போ இந்த நிறுவனத்தை உருவாக்கி நாங்கள் உண்மையிலேயே இந்த போராளிகளை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு எல்லோருக்குமே தன்னம்பிக்கை இருக்கிறது. தன்னம்பிக்கையோடு தான் வளர்க்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு தொழில் சார்ந்து எல்லோரையும் வளப்படுத்தி விடவில்லை. ஏனென்று சொன்னால் 2009க்கு முதல் தொழில் சார்ந்து போராளிகளை வளப்படுத்தவில்லை. ஏன்னா போர்க்காலம், போரோடு சார்ந்த வாழ்வோடு தான் நாங்கள் இருந்தோம். அப்போ குறிப்பிட்ட இந்த காயமடைந்து நாங்கள் வேறு கல்விகளை கற்கின்ற பொழுது தான் தொழில் சார்ந்து அதுக்குள்ளே நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டோம். அப்போ அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. இந்த தொழில் சார்ந்து அல்லது சமூகம் சார்ந்து செய்ய வேண்டிய செயல்பாடுகளை நாங்கள் ஏற்கனவே கற்றிருக்கிறோம். ஏற்கனவே எங்களுக்கு பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இதை தொடங்கி நாங்கள் இப்போ இன்று வரைக்கும் சிறப்பாக நடத்தி கொண்டு வரோம். இப்போ போரில் இடையில் 2009 காயப்பட்டு வந்த போராளிகளை அல்லது அந்த காயப்பட்டு வந்த மக்களை உள்வாங்கி கொண்டோம். அதே போல் நீங்கள் சொன்னது போல் இயற்கையாக பார்வையிழந்தவர்களை இந்த வன்னி பெருநிலப்பரப்பு, அதாவது எங்களை யாப்பு சொல்லுது, வடகிழக்கிலே போரினால் பாதிக்கப்பட்டு கண் பார்வை இழந்தவர்களையும் வன்னி பெருநிலப்பரப்பிலே இயற்கையாக அல்லது ஏனைய காரணிகளினால் பார்வை இழந்தவர்களையும் உள்வாங்கி செயல்பட வேண்டும் என்று யாப்பு சொல்லுது. அந்த யாப்பின் அடிப்படையில் நாங்கள் இயற்கையாக கண் பார்வை இழந்தவர்களையும் உள்வாங்கி கொண்டு அவர்களுடைய கல்வி, மருத்துவம், வாழ்வாதாரம், ஏனைய செயல்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வரோம்.
அப்போ இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியின் அடிப்படையில் இன்று இருக்கின்ற நிலையில் எங்களுடைய இந்த மாற்றுத்திறனாளிகள் அல்லது பார்வையற்றவர்கள் எங்களுடைய இந்த நிறுவனத்தினுடைய செயல்பாட்டை எப்படி வெளியில் கதைத்து கொள்கிறார் என்பது உண்மையாக நான் சொல்வது அவ்வளவு பொருத்தமற்றதாக இருக்கும். இருந்தாலும் என்னுடைய உங்களுடைய கேள்விக்காக நான் சொல்லுகிறேன், அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை ஓரளவு, அதாவது அரைவாசி ஒரு 50% வாழ்க்கை தரத்தை வன்னி விழிப்புல நெட்வொர்க் சங்கம் தாங்கி இருக்கிறது. தாங்கி அவர்களை சமூகத்திலே எப்படி நடக்க வேண்டும், அவர்கள் சமூகத்திலே எப்படி நடக்க வேண்டும், ஒரு தொழில் சார்ந்து எப்படி அவர்களுடைய முன்னேற்றத்தை கொண்டு செல்ல வேண்டும், ஒரு கல்வி சார்ந்து எப்படி அவர்களுடைய முன்னேற்றம் இருக்க வேண்டும், அந்த வழிகாட்டல்களை நாங்கள் செய்கிறோம். அப்போ அந்த வழிகாட்டல்களை செய்கின்ற பொழுது அதற்கூடாக எங்களுடைய இந்த பதிவில் இருக்கின்ற எங்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் பார்வையற்றவர்கள் அந்த அடிப்படையிலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கேட்டால்தான் அதனுடைய முழுமையான பலனை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் நாங்கள் ஒரு 50% அவர்களுடைய சுமையை தாங்கி அவர்களை வழிநடத்தி செல்கிறோம். கண்டிப்பாக அருமை உண்மையில். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்க போகிறேன். அதான் மெழுகுதிரி உற்பத்தி செய்த அக்கா கிட்டே கேட்டிருந்தேன். இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை, அதாவது எங்கள்கிட்ட வயசில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ பிள்ளைகளுக்கு உயிரோட வேல்யூ தெரிகிறதில்ல. நீங்கள் ஒரு காலத்தில் உங்களோட உயிரை மறந்து நாங்கள் சந்தோஷமாக வாழணுன்றதுக்காண்டி வாழ்ந்த வாழ்க்கை, ஆனால் நாங்கள் சந்தோஷமாக வாழணுமென்று இருக்கும்போது இந்த பிள்ளைகள் உயிரோட வேல்யூ தெரியாமல் தற்கொலை செய்து கொள்கிறாங்க இல்லையா? காதல் அது இதுன்னு சொல்லி டிப்ரெஷனுக்குள்ளெல்லாம் உள்ளாகி இப்போ இந்த மாதங்களில் கல்லடி பாலத்தில் ஒரு பிள்ளை குதிச்சு இறந்ததாக இருக்கட்டும், அதே மாதிரி வடமாகாணங்களில் தாய் உடுப்படுத்துறன்னு சொல்லி தற்கொலை செய்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும். இந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் என்ன சொல்லுவீங்க? நல்ல கேள்வி. நாங்கள் போராட்டத்துக்குள் இணைந்து இப்படியான ஒரு களமுனைக்கு போய் ஒரு மிகப்பெரிய சமரை எதிரிப்படையோடு சமர் புரிந்து வீரச்சாவை தழுவுவோம் அல்லது இப்படி காயமடைவோம் என்று நாங்கள் நினைத்தவாறு தான் போகிறோம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நாங்கள் இப்படி போய் காயமடைந்தாலும் சரி, வீரச்சாவடைந்தாலும் எங்களுக்கு பிறகு என்ன நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்போ காயமடைந்தால் எங்களுக்கு நவமுறை குளத்திலே அங்கேயே எங்களை மீளமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்கனவே தெரிந்தபடியினாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதே போல் தான் நாங்கள் இன்று இருக்கின்ற நீங்கள் கேட்ட இந்த தலைமுறைக்கு நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம்னு சொன்னால், எல்லா மனிதர்களுக்கும் சிக்கல்கள் இருக்கிறது, எல்லாருக்குமே நெருக்கடி இருக்கிறது. இந்த நெருக்கடியில் இருந்து சாவு ஒன்றுதான் தீர்வு என்ற முடிவுக்கு நாங்கள் வரக்கூடாது. அந்த எண்ணம் வந்தாலும் அந்த பொழுதில் நீங்கள் தற்கொலையோ ஏதோ செய்ய வேண்டிய உங்களை மாய்த்து கொள்ள வேண்டிய இடத்தில் நீங்கள் வந்து நின்றாலும் ஒரு கணம் எங்களை சிந்தியுங்கள். நாங்கள் பார்வை இழந்தோ அல்லது கால் கைகளை இழந்தோ அல்லது உடலிலே ஏனைய உறுப்புகளை இழந்தோ இருக்கிறோம். இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமூகத்தில் தான் நாங்களும் வாழ்கிறோம். எங்களுக்கும் உங்களை மாதிரி நெருக்கடிகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை தாண்டி நாங்கள் வாழ்கிறோம். எங்களுக்கு அந்த தலைவனுடைய நம்பிக்கை இருந்தது, உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம். எங்களை போன்ற சமூக நிறுவனங்கள் இருக்கிறது. உங்களை வழிநடத்துவதற்கு ஏதாவது ஒரு நெருக்கடி, உங்களுடைய வாழ்க்கை நெருக்கடியாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய கல்வி நெருக்கடியாக இருக்கலாம், எந்த நெருக்கடியிலிருந்து அல்லது குடும்பத்தில் இருக்கின்ற நெருக்கடிகளை கூட தீர்த்து வைப்பதற்கு நாங்கள் அல்லது எங்களை போன்ற சமூக நிறுவனங்கள் இருக்கிறது. எங்களை நீங்கள் ஒரு கணம் அணுகி எங்களோடு எங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அறிவுரையாக இருக்கிறது. உண்மையிலேயே அப்படி ஒரு அந்த கடைசி கட்டத்திலே நீங்கள் அப்படி ஒரு சிந்தித்து, என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் இதிலே குறிப்பிட்டது போல் இந்த மெழுகுதிரி செய்த அக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவாக்கு இருக்கிற பாதிப்புகளை பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்போடு அவர்கள் இந்த சமூகத்திலே சாதிக்க துடிக்கிறார்கள். அப்போ இதேபோல் பல போராளிகள் அல்லது மாற்றுத்திறனாளிகள், 2 கைகள் இல்லாதவர்கள், 2 கால் இல்லாதவர்கள், 2 கண் இல்லாதவர்கள், உடல் உள்ளுறுப்புகளை இழந்தவர்கள். அப்போ இவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்திலே ஏதோ ஒரு வகையிலே ஒரு திறன் சார்ந்து தங்களுடைய வாழ்க்கையை இன்றும் இந்த எங்களுடைய தாயப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நல்லா வாழ்கிறார்கள். அப்போ அதை நினைத்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் முழுமையாக இப்படி பாதிப்பெற்றவர்கள் தான் இந்த நிலைக்கு போய் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்கு தெரியும் இதில் ஒரு அரசியல் இருக்கிறது. இந்த அரசியலை நாங்கள் மாற்றத்தான் வேண்டும், ஆனால் மாற்றமடைவதற்கு நீண்ட காலம் ஆகும். உண்மையிலேயே இந்த ஆட்சியாளர்கள் அல்லது பாதுகாப்பு என்று சொல்லிக்கொள்கிறவர்கள் இந்த தேவையற்ற போதைப் பொருட்களை சமூகத்திலே பரப்புவதற்கு அவர்கள் காரணம். நாங்கள் நேரடியாகவே நான் குற்றஞ்சாட்டுவேன். அப்போ இவர்கள்
ஒரு பயங்கரவாத செயலை உடனடியாக கண்டுபிடிக்கிறவர்கள் இப்படியான பெரும் போதைப்பொருள் வியாபாரத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்றது இல்லை. எல்லா வழிகளும் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் கண்டும் காணாமல் விடுவதும் எங்களுடைய சமூகம் சீரழிவதற்கு அவர்கள் முக்கியமான பங்கை ஆற்றுகிறார்கள். இது எல்லோருக்கும் புரிந்து கொண்டு இந்த புரிதலுக்கூடாக நாங்கள் எங்களுடைய இனம் அல்லது எங்களுடைய மக்கள் இது சார்ந்து விழித்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இப்படி நெருக்கடி வருவதென்றால் சமூக நிறுவனங்களாகிய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களோடு தொடர்ந்து பயணிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இதைத்தான் நாங்கள் போராட்ட காலத்திலும் செய்தோம். கண்டிப்பாக என்னென்னு சொன்னால் உண்மையில் அவங்க சொன்ன ஒரு நல்ல ஒரு விஷயம். தேங்க்யூண்ணா அவ்வளோ பெரிய விஷயங்கள் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு. உண்மையில் ஒரு குடும்பம் வந்து நல்வழியில் வந்து பயணம் செய்யணும்னு சொன்னால் அந்த குடும்ப தலைவன் தான் வந்து சரியான நெறியாழ்க்கைகள் வந்து கற்றுக் கொடுக்கணும் அந்த குடும்பத்திற்கு. தன்னோட மனைவியாக இருக்கட்டும், தன்னோட குழந்தை குட்டிகளாக இருக்கட்டும், இவங்களுக்கு வந்து அந்த வீட்டு தலைவன் தான் வந்து நல்ல ஒரு விஷயங்களை வந்து பண்புகளை வந்து கற்றுக் கொடுக்கணும். அவரோட வாழ்க்கை நெறிகளை பார்த்து தான் பிள்ளைகளை வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூட வாழ்க்கை எடுத்துக்கொண்டு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும், அதிபராக இருக்கட்டும், அவங்க சொல்லிக் கொடுக்குற சில விஷயங்களை வச்சுக்கொண்டும் அவங்களோட வாழ்க்கை நெறிகளை பார்த்து தான் வந்து பிள்ளைகள் வந்து பின்பற்றுகள். அண்ட் அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு தலைவன் எடுத்துக்கொள்ளுங்க வந்து அந்த தலைவரோட வாழ்க்கையும் அந்த தலைவரோட கொள்கைகளையும் வச்சுக்கொண்டு தான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பயணிப்பாங்க. ஸோ இப்படி வந்து குடும்பத்திலேருந்து ஆரம்பித்து அது பெரிய பெரிய வட்டத்துக்கு போய் சேருது. ஆனால் அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் இருந்து உண்மையிலே நல்ல ஒரு விஷயங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையின் நியதிகள் வந்து மாறி சில அரசியல் அமைப்புகள் மாறி எங்களோட வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கி இந்த நிலைமையில் வந்து சேர்ந்துருக்குது. அந்த காலத்தில் தற்கொலை என்று சொன்னால் அந்த தற்கொலை வந்து தன்னோட நாட்டுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியாக முடிவு பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி வீட்டுக்கு கூட பயனில்லாத அளவுக்கு ஒரு தற்கொலையை வந்து மேற்கொள்ளும் போது தான் வந்து எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க ஊடகத்துறையில் சார்ந்துன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களை சார்ந்து உங்களை நாங்கள் திரும்ப திரும்ப சந்திக்கணும்னு சொல்லி. உங்களோட வாழ்க்கை எங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களோட வாழ்க்கை எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்குது. அது வந்து எங்களோட சமுதாயம் சார்ந்து மற்ற பிள்ளைகளுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கட்டும்னு சொல்லி தான் திரும்ப திரும்ப உங்களை வந்து சந்திக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அவங்களுக்கு காண்பிக்கிறோம். நிறைய பேர் வந்து எங்களை வந்து குற்றச்சாட்டுகள் சாட்டலாம், நாங்கள் அந்த அமைப்புகளை உருவாக்குறோம், இந்த அமைப்புகளை உருவாக்குறோம், சரி என்னமோ வந்து சொல்லுங்கள். ஆனால் இவங்களோட வாழ்க்கை முறைகள் பிடிச்சிருக்கு, இவங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணுறதால நாங்கள் எங்களோட சில வாழ்க்கை துறையிலேருந்து ட்ரக் மாறாமல் நாங்கள் பயணிச்சுட்ருக்கிறோம். ஸோ சங்கதிகள் வந்து இவங்க ஒரு காலத்தில் எதுக்காக எப்படி வாழ்ந்தாங்க, எதை நினைச்சு தங்களோட உயிரை மறந்து வாழ்ந்தாங்கன்றத வந்து அண்ணா சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். இவங்கள மாதிரி எத்தனை பேர் வடக்கு கிழக்கு சார்ந்து பல பகுதியிலே வந்து இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் அவங்களோட வாழ்க்கை ஒரு காலத்தில் எப்படி இருந்துன்றதை கேளுங்க. அவங்களோட வாழ்க்கையை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வாழணுமென்ற ஒரு முன்னுதாரணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து தற்கொலை எதற்குமே வந்து ஒரு முடிவு அல்ல என்றதை வந்து நாங்கள் உணர்த்தி கொள்கிறோம். இப்போ இருக்கிற அந்த சமுதாயத்தில் வாழ்க்கையை பார்த்தா எனக்கே என்ன சொல்கிறேன்னு சொல்லி தெரியாமல் இருக்குது. சில நேரத்தில் கோவம் வந்து பக்கத்தில் இருக்கிற சொல்லுவாங்க, அந்தபடியும் சூசைட் பண்ணிட்டேன், அந்தபடியும் சூசைட் பண்ணிட்டேன். கூட படித்தவங்க கூட வந்து தற்கொலை செய்திருந்தான். இருந்தாலும் நான் அந்த மரண வீட்டுக்கு போயிருந்தேன். சில மரண வீட்டுக்கு போகவே விருப்பம் இருக்காது. அதாவது எதுக்குமே பயன் இல்லாமல் தன்னோட உயிரை வந்து துறக்கிறவனுக்கு வந்து நம்ம எதுக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்த போகணும். அதாவது நீ ஒரு நன்மைக்காக வந்து இறந்தின்னு சொன்னாலும் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க, கடைசியில் வந்து மண்புடி போடுறதுக்கும் கட்டில் தூக்குறதுக்கும் வந்து நம்ம எந்தளவுக்கு வந்து மரியாதையாக வாழ்ந்தோம், எந்தளவுக்கான சில விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்து நம்ம சேர்த்து வச்சுருக்கோம்ன்ற பொறுத்து தான் சேருவாங்கன்னு சொல்லி. சூசைட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்காக எத்தனை பேர் கூடுவாங்கன்றதை யோசிங்க. கடைசியில் வந்து உங்களுக்கு எத்தனை பேர் அஞ்சலி செலுத்த வருவாங்கன்றதை யோசிங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி உண்மையில் வாழ்க்கை வந்து நிறையவே இருக்குது. இன்றைக்கி சுதந்திரமான முறையில் வாழ்கிறதுக்கான வாழ்க்கை நிறையவே இருக்குது. ஆனால் சொன்ன மாதிரி வந்து சில அரசியல் அமைப்புகள் கூட்டு சேர்த்து தான் வந்து சில போதை வஸ்து பொருட்கள்லாம் வந்து இங்கே பரவலாக வந்து கொண்டிருக்கு. அது உங்களுக்கே வந்து தெரியும். சில மாநிலங்களில் சில நாடுகளை வந்து எடுத்துக்கொண்டுன்னு சொன்னால் அங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இங்கே வந்து மதுபான சாலைகள் வந்து இருக்கக்கூடாது, இங்கே வந்து இந்த போதைகள் வந்து பாதிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கேயும் இருந்தால் வாய்ப்புகள் வந்து மாறலாம். அது வந்து அரசியலோட அமைப்பில் இருக்குது, நம்ம அது செய்யலாது. ஆனால் உண்மையில் வந்து இப்படி இருக்கக்கூடிய அண்ணையாக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்தீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதை வச்சுக்கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம். அதோட சார்ந்து வந்து நீங்கள் உண்மையில் விசேட தேவையுடையவர்களை வந்து நீங்கள் நல்லபடியாக வந்து வளர்த்தெடுக்கிறீங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பிள்ளைகளும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் நிறைய சேவைகளை செய்து கொண்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து எங்களோட சார்பில் வந்து நன்றிகளையும் நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கொள்கிறோம்னா. அண்ட் மோட்டிவேட்டாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் சந்தோஷம். அண்ட் இனிமேல் வந்து மட்டக்களப்புக்கு வர்றதா இருந்தால் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நாங்கள் அங்கே சந்திக்கிறோம். பக்கத்து ஊருக்கு வந்து போயிருக்காங்க, அவங்களும் அந்த எங்களுக்கு தெரியாது, இன்றைக்கி தான் வந்து தெரியும் அண்ணாக்கள் வந்து போயிருக்காங்கன்னு சொல்லி. அண்ணாக்களை சந்திக்கிறதும் அவங்களுடைய வரலாற்று கதைகளை கேட்குறதுக்கு வந்து அதுக்கு வெறும் கதைகள் அல்ல, கடந்து வந்த கடினமான பாதைகள், அதை கேட்குறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஒரு மாதத்தில் ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ அவங்கள்ட்ட சேர்ந்து அந்த வரலாறுகளை பகிர்ந்து கொள்ளும்போது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். வரலாறுகளை படிக்கணும்னு சொல்லி நம்ம பழைய
நூலகத்துக்கு போய் பார்க்கணும்னு சொன்னால் யாழ் நூலகம் கூட வந்து எரிச்ச கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி நிறைய வரலாறு அழிக்கப்பட்டது. ஆனால் இவங்களோட வந்து அது கடத்தப்படுது. ஸோ அந்த வகையில் சந்தோஷம். அண்ட் இந்த ஒரு காணொலியில் வந்து ஓகே நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன். நாங்கள் முன்னாடியே வந்து இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாத்தையும் காண்பிச்சிருந்தோம். ஸோ இந்த ஒரு பேனரில் இருக்க வந்து பாருங்கள். இதன் மூலம் தொடர்பு கொண்டு இவங்களுக்கு நீங்கள் டிரெக்டான உதவிகள் செய்து கொள்ளலாம். அந்த இவங்களூடாக வந்து ஏனையோருக்கும் வந்து உதவிகள் செய்து கொள்ளலாம். அன்னை சொன்ன மாதிரி வந்து பேரிடர் காலங்கள்லேயும் சரி, அதே மாதிரி மற்ற நேரங்கள்லேயும் சரி, உண்மையிலே உதவிக்காரம் நீட்டி அவஸ்தைப்படுற பல மக்களுக்கான உதவிகளை அவங்க தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்களோட நீங்கள் அதை வந்து செய்து கொள்ளலாம். சந்தோஷம். அண்ட் இந்த ஒரு காணொலியில் நான் முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால் வந்து இது அது தவறாக வந்து நான் பேசுனதாக அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு விஷயம் நிறைய பேர் சொல்கிறீங்க வந்து பயங்கரவாதத்தை கொண்டு வரீங்க அப்படி இப்படி சொல்லி. பயங்கரவாதம் என்றால் என்னன்றது வந்து ஒரு புரிந்துணர்வு இல்லாத சமுதாயத்துக்கு நாங்கள் வந்து அதை புரிய வைக்க முடியாது. அதுக்குள்ளே போகலை, அரசியலுக்குள்ளே போகலை, எந்த வயசுக்கு அதுக்கும் நான் சம்மந்தப்பட விரும்பலை. பட் இருந்தாலும் உண்மையில் ரொம்ப சந்தோஷம் பண்ணால் தொடர்ந்து பயணிங்க. நாங்களும் உங்களோட பயணிப்போம். இந்த தகவல்களை பகிர்ந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி ஆர்ஜே தமிழா. எங்களோடு தொடர்ந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் நாங்கள் அழைக்காமலே எங்களை நாடி அவர்கள் வந்து எங்களுடைய செயல்பாடுகளை அறிந்து கொள்வது வழக்கம். உண்மையிலே அது ஒரு என்னென்று சொல்கிறது, உள்ளாந்தர் ரீதியாக அதை நாங்கள் நன்றியை சொல்லிக்கொள்கிறோம் எங்களுடைய வன்னி விழிப்புணர்வு நெட்வொர்க் சங்கத்தின் சார்பில். நன்றி, வணக்கம். நன்றி.